ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்குவது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து இந்த மெத்தடில் தான் இருக்கும். டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஆவணமாக வந்து கேட்குறாங்க. நாமளே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்குறது, யார்கிட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுட்ருக்காங்க. அதனால் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். கேரக்டர் சர்டிஃபிகேட்டை இப்போ டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி அந்த மெத்தடில் தான் வந்து இருக்கும். இதில் வந்து மிஸ்டர் அப்படிங்கிறதுல உங்கள் பேர் வந்து எழுதிக்கணும். அதுக்கு கீழே உங்களுடைய தகப்பனார் பெயர் எழுதிக்கணும், அல்லது உங்களுடைய கணவர் பெயர் எழுதிக்கணும். அதற்கு கீழே இயரு, மந்த்து, அதுக்கு வந்து இடையில டேஸ் போட்டிருக்கோம். எத்தனை வருஷமாக எத்தனை மாதமாக வந்து இந்த அட்ரஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எழுதிக்கணும். இயர்ஸுக்கு முன்னாடி எத்தனை வருஷம், மந்த்துக்கு முன்னாடி எத்தனை மாதமாக இந்த முகவரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத எழுதிக்கணும். அதுக்கு கீழே மிஸ்டர் என தொடங்கும் அந்த லைனில் உங்களுடைய பெயர் வந்து மீண்டும் வந்து எழுதிக்கணும். அதற்கு கீழே அட்ரஸ் அப்படிங்கிற 1 2 3 4 லைன் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து எழுதிக்கணும். அட்ரஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, உங்களுடைய பேர், உங்களுடைய அப்பா பேர் அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. உங்களுடைய டோர் நம்பர், அட்ரஸ் வந்து ஃபஸ்ட் லைனில் உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய தெரு பேர், அதுக்கு கீழே உங்களுடைய கிராமமாக இருந்தால் அந்த கிராமம் பேர், இல்லைனா நகரத்தின் பெயர், அதுக்கு கீழே உங்களுடைய தாலுக்கா, அதுக்கு கீழே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட். இந்த அடிப்படையில் அந்த 4 லைனை வந்து ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே சைடில் பிளேஸ் டேட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து எந்த பிளேஸில் நீங்கள் இருக்கீங்களோ அதை எழுதிக்கிட்டு, அந்த டேட் எப்போ சைன் வாங்குறீங்களோ அந்த டேட்டை வந்து எழுதிக்கணும். அதனுடைய ரைட் சைடில் சிக்னேச்சர், டிசிக்னேஷன், ஆஃபீஸ், சீல் ஆஃப் த கெஜெட் ஆஃபீஸர் அப்படின்னு கீழே இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு அரசு அதிகாரிகிட்ட நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கிக்கணும். பச்சை இங்கில் கையெழுத்து போடக்கூடிய எந்த அதிகாரிகிட்ட வேணாலும் நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கிக்கலாம், சீல் வாங்கிக்கலாம். கெஜெட் ஆஃபீஸராக இருக்கலாம், ஸ்கூல் ஹெச்எம்மாக இருக்கலாம், ஸ்கூல் ஆசிரியராக இருக்கலாம், இல்லைனா அதே மாதிரி காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம். அதே போல் பச்சை இங்கில் கையெழுத்து போடக்கூடிய எந்த ஆஃபீஸர்கிட்டையும் கூட நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். சைன் வாங்கி சீல் வாங்கிட்டிங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வாங்கி இந்த மெத்தடில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த டிஸ்பிளேயில் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறோம். அதில் வந்து பாருங்கள், அவங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க பேர், அடுத்து அவங்க வீட்டுக்காரங்க பேர், அடுத்து எத்தனை வருஷமாக அந்த அட்ரஸில் இருக்காங்க, அது கீழே அவங்க பேர், அதுக்கு கீழே அவங்க முகவரி எழுதிக்கிட்டு இந்த அதிகாரிகிட்ட வந்து அவங்க சைனும் சீலும் வாங்கியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த மெத்தடில் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு பச்சை இங்கில் கையெழுத்து போடக்கூடிய எந்த அதிகாரிகள்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபார்ம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு பிடிஎஃப் மெத்தடில் அனுப்புகிறோம். நன்றி.